இதன் விளக்கம் என்னவென்றால், வாதை உன்னை சேதப்படுத்தாது, என் மனைவியை நோய் சேதம் ஏற்படுத்தாது, அந்த கையை போச்சு கால் போச்சு 10 படிக்கிறாங்க ஆகுது, மரணம் உனக்கு ஏற்படாது, மரணம் ஏற்படாது. என் குமாரனுக்காக நேசகுமாரனுக்காக எனக்காகத்தேன் நான் வேண்டுறேன், மனைவியை காப்பாற்றுங்க அப்பா காப்பாற்றுங்க எப்போ வேண்டிகிட்டே இருக்கேன் நான். அதனால சொல்றாரு, வாதை உன்னை சேதப்படுத்தாது, மரணம் உனக்கு ஏற்படாது, என் குமாரனுக்காக. உன் தாய் தகப்பன் சகோதரிகள் சகோதரிகளை விட்டுவது நலமா இருக்கும். திரும்ப சொல்றாரு, உன்னோட அம்மா அப்பா தம்பி தங்க விட்டு நலமா இருக்கும். ஆதியிலே நான் உனக்கு கூறியது நினைவூட்டுகிறேன். சொல்றாரு, 2-3 மாதம் சொல்றாரு, நினைவூட்டு ஞாபகப்படுத்துறேன். வாதையில் என்னால் உனக்கு கொடுக்கப்பட்டது, வாதை என்னால் உனக்கு கொடுக்கப்பட்டது, என் மனைவியின் வாதை கடவுளால் கொடுக்கப்பட்டது. என் குமாரன் நேசகுமாரன் உனக்காக வேண்டுகிறான், அவனுக்காக நான் உனக்கு இறங்குகிறேன். நான் மனைவிக்காக வேண்டுறேன், என் குமாரன் நேசகுமாரன் உனக்காக வேண்டுகிறான் கடவுள் சொல்றாரு.